சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி. நாம் சிந்திக்க இருப்பது திருநாவுக்கரசு பெருமானாரின் 4ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல். அதாவது தீந்தமிழ் பாடல்களால் பாடினால் சிவபெருமானார் அளப்பில அருளுவார் என்று இந்த பாடலில் சொல்கிறார். அதாவது கோயிலில் போயிட்டு பெருக்கினா எப்படி அருள் கிடைக்கும், அதுக்கு மேலே மெழுக்கினால் என்ன கிடைக்கும், நல்ல மலர்களை எடுத்துக்கொண்டு மாலையாக போட்டால் சுவாமி எப்படி அருளுவார், அதுக்கும் மேலே போய் கோயிலுக்கு விளக்கு போட்டால் அதுக்கு என்ன அருளுகிறாரு, இதையெல்லாம் தாண்டி கோயிலுக்கு போய் ஒரு பாட்டு, ஒரு திருமுறை பாடல் ஏதாவது ஒன்று சாமி முன்னாடி நம்ம பாடிட்டோம்னா அதுக்கு என்ன அருள் கொடுக்குறாருங்கிறத திருநாவுக்கரசு சுவாமிகள் நம்மளுக்கு அழகாக இந்த பாடலில் சொல்கிறார். இந்த பாடலை பாடுகிறேன். திருச்சிற்றம்பலம். விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினார் பதிற்றியாகும். விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும். துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மீ நெறி ஞானமாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மீ நெறி ஞானமாகும். அளப்பில கீதம் சொன்னார்க்கு கீதம் சொன்னார்க்கு அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்புகலூரில் திருத்தொண்டுகள் செய்து கொண்டிருந்த காலத்தில் அருளிய பாடல் இது. திருத்தொண்டுகள் செய்து பயன் பெற்றவர்தான் திருநாவுக்கரசு பெருமானார். அவர் கூறியுள்ளதை கேட்போம். விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினார் பதிற்றியாகும். முதல் வரி. சிவாலயத்தை பெருக்குவதால் கிடைக்கும் இன்பம் 1 மடங்கு, சிவாலயத்தை மெழுகுவதால் கிடைக்கும் இன்பம் 10 மடங்கு. 1 மடங்கு 10 மடங்கு. துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய வெண்ணேறலாகும். தூய மலர் பறித்து மாலையாக தொடுத்து இறைவருக்கு அளித்தால் தூய வீட்டுலகு கிடைக்கும். இவ்விடத்தில் தூய மலர், அதாவது துளக்கில் நல் மலர் என்று அருளியதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கடைகளில் விற்கும் மலர்கள் தூய்மையாக இருக்காது. தற்காலத்தில் நாம் கடையில் வாங்கும் மலர்கள் எப்படிப்பட்டவை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மலர்களை மாலையாக தொடுப்பவர்களின் நிலை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும். அதாவது பூ கட்டுறவங்க, மாலை கட்டுறவங்களுடைய நிலையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். அவங்க சிவசிந்தனையை தான் கட்டுறாங்களா அப்படிங்கிறத சிந்திக்க சொல்கிறாங்க சாமி. ஒவ்வொரு சிவாலயத்திலும் அந்த காலத்தில் ஒவ்வொரு சிவாலயத்திலும் திருநந்தவனம் இருந்தது. பெருமானுக்கு பூமாலை சாத்துவதற்காகவே இருந்த காலம் அது. பூந்தோட்டம் அமைத்து
சிவாலயத்திலே பூந்தோட்டம் அமைத்து அங்கு மலரும் மலர்களை பறித்து கட்டி கொண்டு போய் தொண்டு செய்கிறாங்க. இப்பவும் செய்யலாம். அல்லது வீடுகளில் பூச்செடிகளை வைத்து அதில் இருக்கிற பூவை எடுத்துகிட்டு போய் சுத்தம் பண்ணி சுவாமிக்கு பூத்துண்டு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் சொல்றாரு, விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். செங்க சிவாலயத்தில் விளக்கு ஏற்றும் தொண்டு செய்பவருக்கு உண்மை ஞானம் கிட்டும்ங்கிறார் சுவாமி. பொய் நெறிகளை தவிர்த்து நன்னெறியில் செல்லும் திறம் பெறுவார்கள். உண்மை ஞானம் இதை தான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு சுவாமி. இல்லக விளக்குது இருள் கெடுப்பதுன்னு. வீட்டுக்குள்ள விளக்கேற்றுனா இருளை போக்கிடும் விளக்கு. ஆனால் சிவபெருமானுக்கு நாம் விளக்கு ஏற்றுவதால் நம்மளுடைய மனதில் உள்ள அழுக்கு, இருள்கள் நீங்கி, நமக்கு மனசில் உள்ள அழுக்குகள் நீங்கி மெய் உண்மையான ஞானம் நமக்கு சுவாமி கொடுப்பாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சுவாமி. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கதுங்கிற பாடலில் சொல்லியிருக்காங்க. இப்படி உண்மை ஞானம் என்பது என்ன உண்மை ஞானம்னா என்ன? பற்றுக்களை சிறிது சிறிதாக விடுவது தான் உண்மையான ஞானம். உலக பொருட்களின் மீது உள்ள பற்றுகளை துறந்து இறைவர் மீது மட்டும் பற்று வைப்பதுதான் உண்மை ஞானம் என்பதாகும். இத்தகைய உள்ளம் நமக்கு வாய்க்குங்கிறார் சுவாமி. சிவாலயத்தில் போய் விளக்கு போடுங்க, விளக்கு போட்டால் இப்படி ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சுவாமி தன்னுடைய பாடலில் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி கடைசியாக சொல்கிறாரு, அளப்பில் கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறேங்கிறாரு. இறைவரை தமிழ் வேத பாடல்களால் பாடி துதிப்போர்க்கு அளவில்லாது பெருமானாரே அருளுவார் என்கிறார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறு. அதாவது அளவற்றதை அருளுவார் என்றால் என்ன என்று சிந்திப்போம். அளவற்றதை அருள்வார். இப்போ என்ன அளவற்றதுங்கிற சிந்திப்போமா? உலகில் அளவற்ற பொருள் பெருமானார் ஒருவர் தான். சிவபெருமான் மட்டும்தான் அளவற்றவர். அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அவருடைய ஆற்றலுக்கு அளவில்லை. அளவில்லாதவர் அவர் ஒருவர் தான். தீந்தமிழ் பாடல்களால் இறைவரை வணங்கினால் அவரையே நமக்கு அழைத்து விடுவார் என்று பொருள் கொள்ள வேண்டும். சிவபெருமானே நம்ம கிட்ட வந்து நிற்கிறார். உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றது மாதிரி இல்லங்கள் தோறும் இந்த செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனைன்னு அவர் வந்து நம்ம வீட்டில் வந்து நிற்கிறாரு, ஒரு சேவகனா நிற்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரியும் சொல்றாரு. மற்ற எல்லா தொண்டுகளையும் விட வாயினால் தீந்தமிழ் பாடல்களை பாடினால் பயன் மிக மிக அதிகம் என்பதை நாம் உணர்தல் வேண்டும். இதுக்காக தான் ஏற்கனவே சுவாமி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கீதத்தை திருஞான சம்பந்த பெருமானார் கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக. கீதத்தைன்னா திருமுறைகளை பாடுறவங்களுடைய குடின்னா நம்ம இனம் அப்படிங்கிறார். ஏற்கனவே 6ஆம் திருமுறையில் சொல்றாரு திருநாவுக்கரசு சுவாமிகள், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். அவருடைய புகழை நம்மெல்லாம் பாடுறோம், நம்மெல்லாம் தொண்டர்கள். அப்படி தொண்டர்களுடைய இனமாக நம்மளோட அவர் சேர்ந்துக்கிறாரா. வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் திருநாவுக்கரசு சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க, வாயினால் உன்னை பாடிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரேன்னு அவர் சொல்றாரு. இப்படி அற்புதங்கள் நிகழ்த்திய இந்த திருமுறை தேவார பாடல்களை நாம் இறைவர் முன்பு சென்று எந்த சிவாலயத்திற்கு சென்றாலும் இனியாவது நாம் கண்டிப்பான முறையில் பாடுவோம். இந்த காலத்தில் 2 ரூபாய் கொடுத்து அர்ச்சனை சீட்டு வாங்கிவிட்டால் நம்முடைய இறை வழிபாடு முடிந்து விட்டதாக எண்ணுகிறோம். இது மிக பெரிய தவறாகும். வழிபாடு என்பது ஆண்டவருடன் ஆன்மாவை இணைக்கும் ஒரு அரிய செயலாகும். அது எப்பன்னா உள்ளம் ஒன்றி அவரவர் தன் தாய்மொழியில் தன்னுடைய தாய்மொழியான தமிழ் மொழியிலே பாடும் பொழுதுதான் இது நடைபெறும். இறைவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள நேரடி தொடர்பு இது. அதனால தான் சுவாமி சொல்கிறாங்க, அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. ஆலயங்களுக்கு செல்லும் நாம் இனியாவது அர்ச்சனை சீட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாயினால் ஒரு திருமுறை பாடல்களை பாடி நாம் நலம் பெறுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் சிவபாலா. திருச்சிற்றம்பலம்.